ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கீரை கூட்டு ரொம்ப ஈஸியாக செய்யலாமாங்க. ஒரு கட்டி கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சிறுகீரை தான். ஒரு பவுலில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு சிறுபருப்பு எடுத்து தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சு பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறோம். இது அரை டம்ளரு. நான் இதை அடுப்பு வானலியில் லைட்டாக 2 வறுத்து அதுக்கப்புறம் கழுவி சேர்த்துருக்கிறேன். நம்ம லைட்டாக சேர்த்து வறுத்து சேர்க்கும்போது அந்த கொலக்கொலப்பு இல்லாமல் பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கீரைகளை இதில் சேர்த்துருவோம். கீரை நல்லா ஆஞ்சி 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதில் மண் தூசிலாம் இருக்கும் இல்லையா, அதனால நல்லா இதை சுத்தம் பண்ணிடுங்க கீரையை. இது கூட ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்கிறேன். ஒரு 2-3 பல்லு பூண்டை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பாதி தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தக்காளி 1 பிடிக்கும்னா, புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா 1 சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். நம்ம வேறு எதுவுமே இதுக்கப்புறம் சேர்க்க போகிறது இல்லை. இதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் வைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம அடுப்பில் கொண்டு போயிடலாம். மூடி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஹையில் ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் வைக்கிறோம். இப்போ 2 சில்லு தேங்காவை மிக்சியில் பட்டை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நல்லா பட்டை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் அடிச்சிருச்சு. இதை நம்ம சிம்மில் வச்சு ஒரு விசில் போட்டாலே போதும். நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு நம்ம வறுத்து போட்டதுனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், பத்தலைன்னு அப்புறம் சேர்த்துக்கலான்ட்டு. கீரைக்கு ரொம்ப உப்பு போட்டால் நல்லா இருக்காது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பருப்பை லைட்டாக வறுத்து போட்டோம்னா அந்த கொலக்கொலப்பு இல்லாமல் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு. இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருவோம். நம்ம மஞ்சள் போட்டிருக்கோம்ல, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஜஸ்ட் 2 கொதி கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தேன். சேர்த்து அதை அலசி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்கிறது மட்டும்தான். நல்லா இந்த தேங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நாங்கள் அளவாக தான் உப்பு சாப்பிடுவோம். இப்போ இதை நம்ம தாளிக்குவோம். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய், நெய், சமையல் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சோன்னே 1 கை வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வச்சுருவோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை நம்ம தாளித்து வச்சோம்னா கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம புளிக்குழம்பு கூட சைடிஷாக சேர்த்துக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சப்பாத்தி, மீன் குழம்புக்கு சைடிஷாக வச்சுக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா கோல்டு கலர் வந்தோடனே
நம்ம சிட்டிக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.